ரீசெண்டா தேங்காய் பால் ரசம்னு ஒருத்தங்க ரெசிபி சொன்னாங்க. பொள்ளாச்சி சைடுல அது ரொம்ப ஃபேமஸ். தேங்காய் பால் ரசம் செய்ய சீரகம் 2 ஸ்பூனு, மிளகு 10-15 பல் பூண்டு, கருவேப்பிலை 4, இதையெல்லாம் தனித்தனியாக இடித்து எடுத்துக்கோங்க. எலுமிச்சை பழம் சைஸ் புளி, 2 தக்காளி போட்டு அரை மணி நேரம் ஊற விட்டுக்கோங்க. 1 மூடி தேங்காயை எடுத்து துருவி மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஊற வச்ச புளியும் தக்காளியும் கரைச்சி எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு, வெந்தயம், பச்சை மிளகா, வரமிளகா 2, இடித்த பூண்டு, கருவேப்பிலை 1 கொத்து, பெருங்காயம் போட்டு கரைச்ச புளி தக்காளி கரைசலை ஊற்றி மஞ்சத்தூள், இடித்து வச்ச மிளகுத்தூள் போட்டு உப்பு சேர்த்து கடைசியாக தேங்காய் பால் ஊற்றி நுர வர வரைக்கும் விட்டு கடைசியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு எடுத்தா தேங்காய் பால் ரசம் ரெடி. சூடாக சாப்பாடோட ரசம் ஊற்றி அப்பளம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.